மார்னிங் எழுந்ததும் பைபிள் வாசிக்காம அங்க என்ன விளையாட்டு இருக்கு? ஓகேம்மா, நான் பைபிள் வாசிக்கிறேம்மா. இவன் நம்ம பைபிள் வாசினே சொல்லிட்டு இருக்கிறாங்களே, என்ன பண்ணனே தெரியல. டேய் ஜோத்தம், என்னடா உணங்கிட்டே இருக்கிற? அதுவா, இந்த அம்மா வந்து பைபிள் வாசின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெள்ளைய. ஓ, இதுதானா விஷயம்? சரி, இன்னைக்கு கூட நான் தான் வந்திருக்கேன் இந்த லேம்ப்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறது, குட்டி லேம்ப்ஸ் கிட்ட உன்கிட்ட எல்லாம். நான் ஒரு சம்பவம் சொல்றேன், அதுக்கப்புறம் பாரு, நீ லேம்ப்ஸ் எல்லாம் ரெகுலரா பைபிள் வாசிப்பீங்க, சரியா? டேய் ஜோத்தம், என்ன தெரியுமாச்சு? ஒரு நாள் என்னுடைய மேய்ப்பன் வந்து எல்லாரையும் வந்து புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஏன் தெரியுமா கூட்டிட்டு போனாரு? புல்லு மேயறதுக்கு. புல்லு மேயறதுக்கா? ஆமாண்டா, புல்லு மட்டும் மேய மாட்டாங்களே, வேற எதுவும் மேய மாட்டானா? டேய் ஆமாண்டா, புல்லு மேய தான் கூட்டிட்டு போனாரு. ஆனா அந்த போற வழியில ஒரு அழகான ஸ்ட்ராபெரி தோட்டம் இருந்துச்சு, தெரியுமா உனக்கு? தெரியாது. அந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்குள்ள நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் நைஸா மத்த லேம்ப்ஸ், ஷெப்பர்டு, மேய்ப்பெல்லாம் பார்க்காத போது அப்படியே உள்ள ஓடிட்டேன். உள்ள ஓடி என்ன தெரியுமா பண்ணேன் நானு? என்ன பண்ண? நான் உள்ள ஓடி போய் அந்த என்ன தெரியுமா பண்ணேன் நானு? அடா, என்ன பண்ண? நான் என்ன தெரியுமா பண்ணேன், அங்க போய் அந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன் நானு. கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னொரு புஷ்க்கு போனேன், அங்கே நிறைய ஸ்ட்ராபெரி இருந்துச்சு, அதுலயும் போய் நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நிறைய நேரம் ஆச்சா, கொஞ்ச நேரம் ஆனா உள்ள போயிட்டேன் தோட்டத்துக்குள்ள. வெளியே திரும்பி பார்த்தா என் ஃப்ரெண்ட் லேம்ஸ காணோம், அதுக்கப்புறம் மேய்ப்பனையும் காணோம். நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. நேரம் பார்த்தா மேய்ப்பன் வந்தாரு. மேய்ப்பன் வந்து என் மேல இருந்த அன்புனாலதான் நான் கீழ்ப்படியாம இருந்தாலும், உன்னை எப்படி உங்க அம்மா கூப்பிட்டு நீ கீழ்ப்படியாம இருந்து தப்பி போக பார்த்த, அதே மாதிரி பைபிள் வாசிக்காம, அதே மாதிரி நான் தப்பு பண்ணதையும் கண்டுக்காம நான் நல்ல பையனா வாழ்வதற்கு அந்த என்ன பண்ணார் தெரியுமா, இந்த மேய்ப்பன் என்ன திருப்பியும் வந்து அரவணைச்சு கூட்டிட்டு போயிட்டாரு, தெரியுமா? சூப்பர் வெள்ளையன், இது ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்ப புரியுதா? நீயும் அப்படிதான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? பைபிள் தானே வாசிக்க சொன்னாங்க, தப்பா? இல்ல வெள்ளையன். அப்ப தப்பு இல்ல தானே? அப்போ கண்டிப்பா நீ பைபிள் வாசிக்கணும். இதே மாதிரிதான் பைபிள்லயும் ஒரு அழகான ஒரு வேர்ஸ் இருக்கு, டியூட்ரானமி 31:6. உபாகமம் 31:6. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிருக்கு. அப்ப நீ என்ன பண்ணணும்? உங்க அம்மா உன்னை பைபிள் வாசிக்க சொல்றாங்க அப்படின்னா உன் மேல் உள்ள அன்பினாலதான் அவங்க சொல்றாங்க. நீ வழி விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் அவங்க சொல்றாங்க. சரி வெள்ளையன், நான் பைபிள் வாசிக்க போறேன். வெரி குட். நம்ம ஏசப்பாவோட அன்பும் இதே மாதிரி தான் குட்டீஸ், இதே மாதிரி தான் டியர் லேம்ஸ். அவர் அன்பு ரொம்ப பெரிய அன்பு. ஓகே குட்டீஸ், ஓகே ஜோத்தம், நீங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட நல்ல அன்போடு இருந்தீங்கன்னா அவர் உண்மையான பெரிய அன்பை உங்களுக்கு கொடுத்து அவர் உங்களை விட்டு விலகாம இருப்பாரு. ஓகே லேம்ஸ், ஓகே லேம்ஸ், பை.